सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ब्रह्मसूत्र श्रीकण्ठ भाष्यத்தில் முதல் அத்தியாயம் முதல் பாதம் 4வது அதிகரணம் சமன்வயாதிகரணம்னு பேர். தத்து சமன்வயாத் அப்படிங்கிறது சூத்திரம். இதுக்கு முன்னாடி 3 சூத்திரங்கள் போயிருக்கு. அந்த 3 சூத்திரத்தில் முதல் சூத்திரத்தில் பிரம்ம விசாரம்ங்கிறது பண்ண வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணப்பட்டது. 2வது சூத்திரத்தில் அந்த பரபிரம்மஸ்வரூபமான சிவனுக்கு லக்ஷணம் சொல்லப்பட்டது. ஏன்னா லக்ஷணம் இருந்தால் தான் லட்சியத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக லக்ஷணம் சொல்லப்பட்டது. 3வது அதிகரணம் சாஸ்திரயோனித்வாத் அப்படிங்கிற அதிகரணம். இந்த அதிகரணத்தில் அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு பிரமாணம் வேணுமே. எந்த பிரமாணம் மூலமாக பரபிரம்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்காக பிரமாணம் சொல்லப்பட்டது சாஸ்திரயோனித்வா. அதாவது வேதாந்த வாக்கியம்தான் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு மூலப்பிரமாணமாக இருக்கு. முடிஞ்சு போச்சு விஷயம். நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தில் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்ஷணம் சொல்லியாச்சு, பிரமாணம் சொல்லியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே எதுக்கு சமன்வயாதிகரணம்னு கேட்டால், இப்போதைக்கு சொன்னது நிரூபணமாகலேன்னு ஒரு ஆக்ஷேபம். வேதாந்தம் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம் அப்படின்னு சொன்னேன். இது யாரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சிஷ்யனை பார்த்து வாத்தியார் சொன்னார்னா சரி இவர் தப்பு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சரின்னு ஏற்றுக்கிடுவான். ஆனால் ஒரு எதிராளிகிட்ட வேதாந்த வாக்கியமானது பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொன்னானே ஆனால் உடனே கேட்பான், அதை எப்படி ஒத்துக்க முடியும், நீ நிரூபணம் பண்ணு. அநேகமாக விசார சாஸ்திரத்தில் இப்படி தான். விசாரம்னு வந்து கொடுத்துன்னு சொன்னால் எதை சொன்னாலும் அதை உடனே நிரூபணம் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்து ஆமாம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஆகணும். அப்போ வேதாந்த சாஸ்திரம் நீ சொல்லக்கூடிய, நீ எந்த பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொன்னியோ அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய பிரமாணம்ங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பிரமாணம் ஆகாதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னு கூட கேட்கலாமானோ. இந்த வேதாந்த வாக்கியம் அந்த பரமாத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு நீ ஏதாவது பிரமாணம் வச்சுருக்கியா ஆக்ஷேபம் பண்ணுறவன் அப்படின்னு சொன்னால் வச்சுருக்கேங்கிறான். இந்த வேதாந்த வாக்கியம் பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ண முடியாதுங்கிறது எப்படின்னு நான் நிரூபணம் பண்ணிடுறேன். ஆக நீ வந்து அதை கண்டித்து வேதாந்த வாக்கியம் பிரம்ம பிரமாணம்ங்கிறத நீ ஸ்தாபிக்கணும். அப்போ தான் உன் பக்கம் சித்தமாகுமே தவிர வேறுனா வேதாந்த வாக்கியம்தான் பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டா போகாது அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான். பிரதமாதிகரணே ஜிஜ்ஞாஸ்யதயா பிரதிபாதிதஸ்ய பரபிரம்மண சிவஸ்ய பரிஜ்ஞானி லக்ஷணாபேக்ஷாயாம் த்விதீயாதிகரணேன லக்ஷணம் ஜகஜ்ஜன்மாதிரூபம் அபிஹிதம் தஸ்மின் கிம் பிரமாணமித்யாகாங்க்ஷாயாம் திருத்தீயாதிகரணேன வேதாந்தசாஸ்திரஸ்ய தத்விஷயே பிராமாண்யம் தன்மூலத்துவஞ்ச நிரூபிதம். தன்மூலகத்துவம் 2 விஷயம் அங்கே நிரூபணம் பண்ணப்பட்டது சாஸ்திரயோனித்வாதிகரணத்தில்.
பரபிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான பிரமாணம் வேதாந்த வாக்கியம்தான் அப்படிங்கிறது ஒரு ஒன்று. அதே சமயத்தில் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த வேதம் அந்த பரபிரம்மத்திலிருந்து வந்தது தான், பரபிரம்மத்துக்கிட்டேருந்து வந்தது தான் இது அப்படிங்கிற அம்சத்தையும் நிரூபணம் பண்ணப்பட்டது. அதனால வேதாந்த சாஸ்திரஸ்ய தன் மூலகத்துவஞ்ச நிரூபிதம். அந்த பரபிரம்மே மூலமாக இருக்குது வேதாந்த சாஸ்திரத்துக்கு. ஆக தன்னை தெரியப்படுத்திக்கிறதுக்கு ஒரு பிரமாணத்தை அதுவே கொடுத்துருக்கு. ஆக அது மூலமாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த ரெண்டு அம்சமும் சாஸ்திரயோனித்வாங்கிற சூத்திரத்தில் நிரூபிக்கப்பட்டது. இப்போ என்ன நிரூபணம் பண்ண போகிறதுன்னா அதே பிராமணியத்தை தான் நிரூபணம் பண்ண போகிறது. திருப்பி பண்ணுறது புனருக்தி கிடையாது. இப்போ சொன்ன விஷயத்தில் ஆக்ஷேபம் இருக்குது. அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த அதிகரணம். இப்போ ஆக்ஷேபம் என்ன? பிரமாணம்னு சொல்கிறியே, பிரமாணம்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், ஏன எது அவ்யபிச்சாரேண சித்தியதி தத்தி தஸ்ய பிரமாணம் உச்சதே. புதுசாக ஏதோ லட்சணம் சொல்கிற மாதிரி இருக்குது. புதுசாக சொல்லலை, சாதாரணமாக பிரமாகரணம் பிரமாணம் இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எல்லா சாஸ்திரத்துலேயும் பிரமாகரணம் பிரமாணம் தான், இங்கேயும் அதே தான், பிரமாகரணம் பிரமாணம். ஆனால் சப்த பிரமாணம் நம்ம எடுத்துட்டோமானால் அந்த சப்த பிரமாணம் இருக்கே, அது எந்த விஷயத்தில் பிரமாணம்ங்கிறது பார்க்குறச்சு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சப்த பிரமாணத்துக்கு மற்ற பிரமாணங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது மேலே அவரே சொல்லுவார். நான் இப்போ முதல்ல சொல்லிட்டேன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் இப்போ கண்ணால் பார்க்குறேன், என்னெல்லாம் பார்க்குறேனோ அது எல்லாத்தையும் கண் தான் பிரமாணமாக இருந்துட்டு தெரிவிக்கிறதுன்னு சொல்லணும். இத்தனை வஸ்து இந்த ஞானத்தில் விஷயமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கண்ணுக்கு இந்த ஒரு விஷயத்தில் தான் பிராமாண்யம் அப்படின்னு உண்டானா கிடையாது. கண்ணால் தெரியப்படுத்தக்கூடிய அத்தனை விஷயமும் அந்த அத்தனை விஷயத்துக்கும் கண்ணு தான் பிரமாணம். இதையும் பார்த்தேன் அதையும் பார்த்தேன், ஆமாம் சேர் தெரியுறது, ஆமாம் தெரியுறது, சேரில் மனுஷா உட்காந்துருக்கா தெரியுறது. அப்போ கண்ணால் எல்லாமே தெரியுது. எதெல்லாம் தெரியறதோ எல்லாத்துக்கும் அந்த கண்ணை பிரமாணம்னு சொல்லிவிடலாம். ஆனால் வாக்கியத்தில் அப்படி சொல்ல முடியாது, சப்த பிரமாணத்தில் அப்படி சொல்ல முடியாது. சப்த பிரமாணத்தில் பார்த்தீங்களானால் நான் ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன், அந்த வாக்கியம் எந்த அம்சத்தில் பிரமாணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அது ஒன்றும் ரொம்ப அபூர்வ விஷயம் இல்லை, நமக்கு பழகின விஷயந்தான். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காளே, இத்தனை பேரில் தேவதத்தன்கிறது யார் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியணும். அதுக்காக தெரிஞ்சவனை பார்த்து யார் தேவதத்தகா கஹா அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அவனுக்கு தெரியாது, கேட்குறான் யார் தேவதத்தன் அப்படின்னு. இவன் சொல்கிறான் சத்ரி குண்டலி வாசஸ்வி தேவதத்தகா அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கான்? சத்ரி, கையில் குடை வச்சுட்டு இருக்கானா, காதில் குண்டலம் இருக்கான், நல்ல வஸ்திரம் கட்டிகிட்டு இருக்கானா, அவன்தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியத்தில் 4 பதங்கள் இருக்கு. அந்த பதங்களுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தம் உண்டு இல்லையா? அப்போ சத்ரின்னு சொன்னால் குடை வச்சுட்டு இருக்கான், தேவதத்தன் குடை வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாமா? தேவதத்தன் காதில் குண்டலம் போட்டுருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறதா? அதுக்காக தான் அவன் சொன்னானா? நல்ல வஸ்திரம் கட்டிகிட்டு இருக்காங்கிறத தெரிவிக்கிறதா இந்த வாக்கியம் அப்படின்னு கேட்டால் இது 3மே இல்லை. ஏன்னா இதை வாக்கியம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்த்தாலே தெரியுது. பார்த்தா தெரியலையா காதில் குண்டலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாதா? வஸ்திரம் நல்லா இருக்குதுன்னு தெரியாதா? இதெல்லாம் பார்த்தாலே தெரியுறது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தவனுக்கு தெரியல யார் தேவதத்தன்னு. அவன் கண்ணுக்கு தெரியாமல் போச்சுங்கிறது இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தாலும் தேவதத்தன் யாருன்னு தெரியல. அப்போது இவன் என்ன சொல்லிக் கொடுக்க வரான்னா தேவதத்தன் யாருங்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறான். அவங்க என்ன போட்டுருக்காங்கிறது விஷயம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். தேவதத்தன் யார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த வாக்கியத்தினுடைய முக்கியமான விஷயம்.
அந்த அம்சத்துக்கு தான் இது பிரமாணம்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு தடவை அந்த தேவதத்தனை அடையாளம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுன்னுட்டான் யார் அந்த వ్యక్తిன்னு புரிஞ்சாச்சு. இனிமே அவன் ஆற்றுக்கு போயிட்டான். ஆற்றுக்கு போன உடனே அவன் வஸ்திரத்தை மாற்றின்னுட்டான்னு வச்சுப்போமே, அல்ல குடையை எடுத்து வச்சுவிட்டான், அல்ல குண்டலத்தை கட்டி வச்சுவிட்டான்னு வச்சுப்போம். இவன் பார்த்தா என்ன அந்த லக்ஷணம் காணுமே, இவன் தேவதத்தன் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லுவானோ யாராவது? சொல்ல மாட்டான் இல்லையா? ஏன்னா இந்த சத்ரி குண்டலி வாசஸ்வின்னு சொன்னது எல்லாத்தையும் அந்த వ్యక్தியை அடையாளம் காமிக்கிறதுக்காகவே தவிர அதில் பிராமாண்யம் இல்லை. அப்படியே இருந்தால் தான் அவன் தேவதத்தன்னு அது சொல்கிறதுல தாற்பயம் இல்லை. ஆக இந்த சப்த பிரமாணத்தை பார்க்கறச்ச அந்த சப்த பிரமாணத்தால் எதெல்லாம் தெரியறதோ அது எல்லாம் அந்த சப்த பிரமாணத்துக்கு விஷயம், அத்தனை விஷயத்துக்கும் அந்த சப்த பிரமாணங்கிறது இல்லைன்னு நம்ம இந்த உதாரணம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால் பார்க்குற மாதிரி இல்லை. கண்ணால் எதெல்லாம் பார்த்தாலும் எல்லா விஷயத்துக்கும் அந்த கண்ணு பிரமாணம் தான். ஆனால் இப்படி இல்லை இந்த சப்த பிரமாணம். அப்படி பார்க்கறச்சே இந்த சப்த பிரமாணம் எந்த விஷயத்துக்கு பிரமாணம் அப்படின்னு கேட்கும்போது அவ்வபிச்சாரேண யத் சித்தியதி, அந்த விஷயத்தில் தான் இந்த சப்த பிரமாணம் ஆகும். இங்கே பார்த்தா இவனுக்கு அவன் குண்டலி, நான் சொன்ன உதாரணத்தில் குண்டலம் போட்டுருக்கிறது இவன் சொல்லி தெரியணும்னு இல்லை, பாக்கி எல்லாமே தெரியறதுக்கு யோக்கியமாகத்தான் இருக்குது. ஆனால் யார் தேவதத்தன்னு தெரியல. அப்போ அதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த சப்த பிரமாணத்தினுடைய விஷயம் இல்லையா? 4-5 பதம் போட்டு ஒரு வாக்கியமாக இருந்தாலும் கூட இதனுடைய விஷயம் என்ன, எந்த அம்சத்தில் இந்த சப்தம் பிரமாணமாக ஆகிறது அப்படின்னு கேட்டால் தேவதத்த ஸ்வரூபே அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி பல வாக்கியங்கள் அந்தந்த இடத்துல அதில் நிறைய பதங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததுன்னு சொல்லி பிரமாணம்னு சொல்லும்படியாக இருக்கும். இதுதானே சப்த பிரமாணத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு லட்சணம். இது அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவத்துன்னு சொல்லுவாள். அதாவது மீமாம்சகால் இந்த சாஸ்திரம் அப்பிராப்தே விஷயே பிரமாணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அர்த்தே அனுபலப்தே தத் பிரமாணம் அப்படின்னு ஜெய்மினி சூத்திரம். தெரியாத விஷயத்தில், அதாவது வாக்கியத்தில் உள்ள பதங்களில் தெரிஞ்ச விஷயமும் இருக்கும், தெரியாத விஷயமும் இருக்கும். அதில் தெரியாத விஷயம் எதுவோ அதை சொல்கிறதுக்காக அந்த வாக்கியம் வந்ததாக வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த வாக்கியத்தை அந்த பிரமாணத்தை வச்சுண்டு பார்க்கறச்சே எனக்கு இது ஒன்று, இன்னும் ஒன்று இதுலேயும் ஆக்ஷேபம் இப்போ தான் பூர்வபக்ஷம் சொல்கிறச்சே வரும். இந்த பிரமாண லட்சணமும் வேதாந்தத்துக்கு வரலேன்னு தான் எனக்கு தோன்றுறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால் விசேஷமாக இந்த வேத பிராமாண்யம் இருக்கே, அதுக்கு ஒரு தனி பிராமாண்யம் இருக்குது. அந்த பிராமாண்யத்தை பார்க்கும்போது அந்த வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியமாக இருக்கணும்னு தோன்றுறது. விதி வாக்கியமாக இருந்தால் தான் அதுக்கு பிராமாண்யம் வரும். இந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியமாக இருக்க முடியாது. ஆகையால் இதை பிரமாணம்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இன்னொரு ஆக்ஷேபம். இந்த 2 ஆக்ஷேபத்துக்கும் பதில் சொன்னால் தான் சாஸ்திரயோனித்வாட் அப்படின்னு சொன்ன அந்த சாஸ்திர பிராமாண்யம், வேதாந்த சாஸ்திரம் பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரமாணம் அப்படின்னு சொன்னது ஸ்திரமாக இருக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த சூத்திரம் வருது. வேதாந்த வாக்கியானம் கசம்பா பிரம்ம சாதகத்துவம், அந்த கசங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஏன் பிரம்ம சாதகத்துவம் இல்லைன்னு சொன்னால் அது காரணங்கள்லாம் சொல்லுவார். இத்தனை விஷயங்கள் உள்ளே வச்சு அது எப்படி பிரம்ம சாதகமாக முடியும், ஆகாது போல இருக்கே அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக வருது தத்து சமன்வயாத். இந்த அதிகரணத்தில் முதல்ல சித்தாந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சொல்லணுங்கிறத தீர்மானம் பண்ணி சொல்லிடுறார். சூத்திரார்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதிகரண ரச்சனைக்கு வரார். என்ன விஷயம், என்ன சந்தேகம், எப்படி பூர்வபக்ஷம் சித்தாந்தம், அதில் என்ன ஆக்ஷேபம் சமாதானம் அப்படிங்கிறத பிற்பாடு சொல்கிறார். முதல்ல தத்து சமன்வயா அப்படின்னு இருக்கு. இந்த தச்சப்தேன பிரகிருத்தம் பிரம்ம பராமரிஷ்யதே அப்படின்னார். தத்துனா பிரம்மஸ்வரூபம், து சப்தேன சர்வாணி வேதாந்த வாக்கியானி சமாஹ்ரியந்தே. டு அப்படின்னு ஒரு அவ்வியம் இருக்கோ இல்லையோ, இந்த தூங்குற அவ்வியத்தினால
அவ்வளவு வேதாந்த வாக்கியங்களும் எதெல்லாம் பிரம்ம பிரமாணம்னு ஏற்கனவே சொல்லப்பட்டதோ அப்பேற்பட்ட அத்தனை வேதாந்த வாக்கியங்களையும், மொத்த வேதாந்த வாக்கியம் எடுத்துக்கலாம், இன்னும் விட வேண்டிய பாக்கி இல்லை, எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் சமாஹரியந்தேனா அந்த தூ சப்தத்துக்கு வாச்சியார்த்தம்னு வச்சுக்கூடாது. இந்த தூங்குற சப்தத்தினால நமக்கு புத்திஸ்தமாக ஆகிறது. நம்ம வாக்கியத்தை பூர்த்தி பண்ணுறச்ச சர்வாணி வேதாந்த வாக்கியானி அப்படிங்கிற அந்த பதத்தை சேர்த்துக்கணும். சூத்திரத்தில் சேர்த்து சூத்திரார்த்தம் சொல்லணும். சில சமயம் நம்ம பாதி தான் பேசுவோம் இல்லையா? அநேகமாக நம்ம 2 பேர் பரஸ்பரம் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிரகரணம் தெரியாமல் நடுப்புற ஒரு 2 வாக்கியத்தை இவன் பேசுகிறதையும் அவன் பேசுகிறதையும் எடுத்து கொடுத்தா ஒன்றுமே புரியாது. தலைகால் புரியலை அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையா? அப்படின்னா அந்த வாக்கியங்கள்லாம் பூர்த்தியாக இருக்காது. ஏன்னா பாதி சொன்னாலே போகிறோம், அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறச்ச நம்ம பூர்ணமாக வாக்கியத்தை உச்சாரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால பாதி தான் பேசுவான். இப்படி சொன்னால் அவன் புரிஞ்சுருவான்னு. ஆனால் அந்த பிரகரணம் தெரியாதவனுக்கு அந்த பாதி வாக்கியத்தினால அர்த்தம் புரியாது இல்லையா? அதனால் அவனுக்கு நம்ம எழுதுறச்சு அந்த மாதிரி எழுத மாட்டோம், பூர்ணமாக எழுதணும். இப்போ சூத்திரங்கள்லாம் ஒரு பாதி வாக்கியம், இது சம்பூர்ணம் இல்லை. அப்போ பாதி வாக்கியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய அம்சத்தை அத்தியாகாரம் பண்ணி நம்ம அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சூச்சனை பண்ணிவிடுவார் சூத்திரக்காரர். இந்த தூங்குற சப்தத்தினால வேதாந்த வாக்கியானி அப்படிங்கிற ஒரு பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்க வேண்டியதுன்னு தெரியுது. சமன்வயாத்துன்னு ஒன்று சொல்லியிருக்கார். சமன்வய சப்தத்துக்கு தாத்பரியேன சம்பந்தான்னு அர்த்தம் பண்ணிட்டார். அதாவது தாத்பரியம் கொண்டது எதுவோ அது சமன்வய அப்படின்னு அர்த்தமா. சமன்விதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தாத்பரியம் கொண்டதாக இருக்கிறபடியால் பிரம்மம் பூர்த்தியால இந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணியானோம். இங்கே தத்துன்னு ஒரு விசேஷம் என்னன்னா, சூத்திரத்தில் தத்துங்கிற பதம் த்விதியா விபக்தியந்தம். சாதாரணமாக மற்ற இதிலெல்லாம் மற்ற வியாக்கியானம் பாஷ்யம் படி அது பிரதமாந்தம். தத்து சமன்வயா தத் பிரம்மா சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு. இங்கே இவர் அப்படி பண்ணலை. இவர் தத்துன்னு த்விதியாந்தமாக வச்சுன்னுட்டார். அப்படின்னா நிச்சயமாக ஒரு கிரியாபதம் வேணும். அது என்ன பண்ணார்னா போதயந்தி அப்படின்னு. வேதாந்த வாக்கியானி இதுதான் கர்த்திருபதம். பிரம்மா போதயந்தி. அது எப்படி நீ தீர்மானம் பண்ணேன்? ஏற்கனவே அது மேலே தான் நான் ஆக்ஷேபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் தாத்பரியேன சம்பந்தா சமன்வயாத்னு ஹேத்து சொல்கிறேன். அதாவது வேதாந்த வாக்கியானி பிரம்ம போதயந்தி சமன்வயாத் பிரம்மணி தாத்பரியேன சம்பந்தா. இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னோமே, அது கரெக்டு. அப்படிதான். ஏன் அப்போ எப்படி கரெக்டுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், பிரம்மத்தில் தான் இதுகளுக்கு தாத்பரியம் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாகனாலே. அது எப்படி நிச்சயமாகிறது பிரம்மத்தில் தான் தாத்பரியங்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் நம்ம வேற பார்ப்போம். அதுக்கு தான் உபக்கிரம தாத்பரிய லிங்கங்கள்னு சொல்லுவோம். அந்த தாத்பரிய லிங்கங்களை வச்சுட்டு இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மேலே வரும். ஆக நமக்கு இப்போ சூத்திரார்த்தம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தான் இந்த அதிகரணத்தை நம்ம எப்படி ரச்சனை செய்யணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அஸ்ய அதிகரணஸ்ய இதி சேஷः சர்வாணி வேதாந்த வாக்கியானி விஷயா. இந்த சமன்வயாதிகரணம்னு பேர். இந்த அதிகரணத்துக்கு மொத்தமாக எல்லா வேதாந்த வாக்கியத்தையும் விஷயமாக எடுத்துக்கிறது. வேதாந்த வாக்கியானாம் பிரம்மபோதகத்துவம் யுக்தம் நவா இது சம்சயா. ஏன்னா வேதாந்த வாக்கியானாம் பிரம்மபோதகத்துவம் உக்தம் சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிற சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அது சரியா இல்லையான்னு இப்போ அது மேலே சந்தேகம் கொடுத்து. ஏன்னா ஒருத்தன் வேறு புதுசாக ஒரு ஆக்ஷேபத்தை கலப்புறான். ஆகையால் அது சரியாக சொன்னாரா இல்லை தப்போ அப்படின்னு சந்தேகம் கொடுத்து. ஆக சம்சயமாக எடுத்தா விஷயம் அதில் சம்சயம் ரெண்டாச்சு. இனிமேல் என்ன வரணும்? பூர்வபக்ஷம் சொல்லணும். என்ன பூர்வபக்ஷி சொல்லுவான்? பிராமணியம் கிடையாதுப்பா, வேதாந்த வாக்கியம் பிரம்ம பிரமாணம்னு சொல்கிறது சரியா இல்லை அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். அவன் என்ன சொல்கிறான்? நயுக்தம். ஏன்? சர்வத்திர சம்பந்த கிரகண சாபேட்சம் சப்தஸ்ய அர்த்தாவபோதகத்துவம் சப்தார்த்தயோः சம்பந்த ஞானம் அந்தரேண ஹி
புருஷஸ்ய சப்தார்த்த பிரத்யயோ நபவதி. சரி, அதனால் சம்பந்த ஜானஞ்ச விருத்த விவகார சாபேட்சம் விவகாரச்ச காரியைக கோச்சரா. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே வேதாந்தம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை போதிக்க முடியாது. என்ன சொன்னாருங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த சப்த பிரமாணத்தால் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமே, அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த சப்த பிரமாணம்னு சொல்லப்படுறது ஒரு வாக்கியமாக இருக்கணும். வாக்கியங்கிறது பரஸ்பரம் பதார்த்தங்களோடு சம்பந்தப்பட்ட அர்த்தங்களை பதார்த்தங்களை சொல்லக்கூடிய பதங்களுடைய ஒரு சமூகம். வெறும் பத சமூகம் சொல்லக்கூடாது, பரஸ்பரம் சம்பந்தப்பட்ட அர்த்தங்களை தெரிவிக்கக்கூடிய பதங்களுடைய சமூகம். இதுதான் வாக்கியம்னு சொல்லணும். இந்த வாக்கியத்தை கேட்டுட்டா உடனே புரிஞ்சுருமான்னு கேட்டால், வாக்கியம் காதில் விழுந்ததா உடனே புரியுங்கிறது இல்லை. அதுக்காக புரியாது. யார் கேட்குறானோ அவனுக்கு அந்த பதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். பதார்த்தம் தெரியாமல் பதார்த்தம் தெரியாதவனுக்கு வாக்கியம் கேட்டதுக்காக அர்த்தபோதம் வராது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுதான் சக்தி தியானம்னு சொல்லுவோம். இதை சம்பந்த கிரகணம்னு சொல்லுவான். பதபதார்த்த சம்பந்த கிரகணம், வியுற்பத்தி, இப்படியெல்லாம் சொல்லுவாள். அப்படியானால் பதபதார்த்த சம்பந்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கு பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் நல்லா தெரியுமோ அவன் தான் அந்த வாக்கியத்தை பார்த்தா அர்த்தத்தை புரிஞ்சுப்பான். ஆனால் அப்போ வாக்கியார்த்தம் புரியறதுக்கு முன்னாடி நமக்கு பதபதார்த்தம்லாம் தெரியணுமே, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், அதுதான் நிறைய உபாயங்கள் சொல்லியிருக்கா. சக்தி கிரகம் வியாக்கரணோபமான அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டே வந்திருக்கார். அதில் வியாக்கரணான்னு ஆரம்பித்தால் கூட முதல்ல சக்தி கிரகம் விவகாரத்தினால தான் வருது. மற்ற உபாயங்கள் முதல்ல காரியம் பண்ணாது. விவகாரத்தினால தான் பதார்த்தம் தெரிகிறது. இந்த பதத்துக்கு இந்த பதார்த்தங்கிறது விவகாரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியாது இருக்குது. ஆகையால் விவகாரம்னா என்னது? முதல்ல விவகாரம்னு சொன்னாலும் ஒரு கஷ்டம்தான். நம்ம என்னமோ விவகாரம்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. பாஷை தெரிஞ்சவா 2 பேர் பேசிக்கிற அளவு இல்லையோ, நமக்கு தெரியாது பாஷை, அவள் 2 பேர் பேசிக்கிறா. 2 பேரும் பாஷை தெரிஞ்சவா. அந்த 2 பேர் பேசிக்கிறத வச்சுண்டு இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று செய்கிறான். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறது கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறவன் கண்டுபிடிச்சிக்கிறான். ஓ, இதை பற்றி தான் அவன் பேசுகிறான் அப்படி. அப்போ அந்த மாதிரி சப்த பிரயோகங்கள் காதில் விழுந்தது. அந்த சப்த பிரயோகம் பண்ணினால் இந்த மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறான் இந்த பாலன், பாஷை தெரியாதவன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். அங்கே 2 பேர் இருக்கா. ஒருத்தன் பிரேரணை பண்ணுறான், இன்னொருத்தன் வேலை செய்கிறவன். ஒரு குரு ஒரு சிஷ்யன்னு வச்சுப்போமே. அந்த குருவானவன் காம் ஆனய அப்படின்னு 2 பதத்தை பிரயோகம் பண்ணி அவன்கிட்ட சொல்கிறான் சிஷ்யங்கிட்ட. சிஷ்யன் அதை கேட்டுண்டு உடனே ஒரு வேலை பண்ணுறான். என்ன பண்ணுவான்? பாட்டை கொண்டு வருவான் இல்லையா? இவனுக்கு ஒன்றும் புரியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு. இவன் காம் ஆனைய அப்படின்னு சொன்னான், காதில் விழுந்து. இதை எனக்கு காதில் விழுந்த மாதிரி அவனுக்கும் காதில் விழுந்திருக்கும். கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? கிடுகிடுன்னு போய் இந்த வேலையை செய்கிறான். இதை பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு 2 தடவை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2 தடவை 3 தடவை, ஓஹோ காம் ஆனையன்னு சொன்னால் உடனே இவன் அந்த மாதிரி காரியம் பண்ணுறான். அப்படின்னா இந்த காமானயங்கிறதுனால இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? நான் ஒன்றுமே புரிஞ்சுக்கல, ஆனால் அந்த ஆள் வேலை செய்கிறவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறத இவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறத இவன் கண்டுபிடிக்கிறான் அனுமான பிரமாணத்தினாலே. அப்படி கண்டுபிடிச்சி அப்புறம் தானும் அதே சப்தத்தை கேட்டால் அதே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். இதுதான் விவகாரத்தை சக்தி கிரகான்னு. அதில் எப்படின்னு கேட்டால், இதில் யார் வேலை செய்கிறாளோ அந்த வார்த்தையை கேட்டு செய்கிறானே அவனை பிரயோஜ்ய விருத்தன்னு சொல்கிறது. யார் அதை பிரேரணை பண்ணுறாளோ அவனுக்கு பிரயோஜக விருத்தன்னு பேர். விருத்தன்னு சொன்னால் வயசானவன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல விருத்தான்னு சொன்னால் இங்கே வயசானவன் அவர் வயசானவன் இல்லை, பாஷை தெரிஞ்சவன், ஞான விருத்தன். இவனுக்கு ஒன்றும் தெரியாதோ இல்லையோ, இவன் பாலன். எவ்வளோ வயசாக இருந்தாலும் அந்த பாஷை தெரியாதவன் இருக்கானே அவன் பாலன், வித்கித்ஸ்வரு பாலகா. அவள் 2 பேரும் பாஷை தெரிஞ்சவா இல்லையா, அவள் விருத்தாள். அதில் ஒருத்தன் பிரேரணை பண்ணுறான், இன்னும் ஒருத்தன் வேலை செய்கிறான்.
இப்போ காம் ஆனைய அப்படின்னு சொன்ன உடனே மாட்டை கொண்டு வரான்னு பார்த்தான். உடனே இவன் வந்து ஊகிச்சுன்னு விடுறான். எப்படி ஊகிச்சுக்கிறான்னா, காமானையன்னு சொன்னால் மாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வித்பிஸ் பாலன் இருக்கானே அவன் கண்டுபிடிச்சிக்கிறான். மாட்டை கொண்டு வரணுங்கிற அந்த காரியத்தில் எனக்கு பிரவൃத்தி வரணும்னு சொன்னால் நான் என்னென்ன தெரிஞ்சுட்டா பிரவൃத்தி வரும் அப்படிங்கிறத அவன் பார்ப்பான். அப்போ என்ன ஆகணும்னா, நான் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும். ஏதோ சொல்கிறான், என்ன செய்ய சொல்கிறானா இல்லையான்னு எனக்கே புரியல அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அந்த காரியத்தை செய்வேன் இல்லையா? அதனாலே அவன் என்ன செய்ய சொல்கிறான் அப்படிங்கிற, அதாவது இதம் மம காரியம் அப்படின்னு காரியதா புத்தின்னு சொல்லுவான். அவர் என்னை வந்து இந்த காரியத்தை செய்ய சொல்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டாதான் சரின்னு அதுவும் எனக்கு நான் இதை செய்யலாம், செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை நான் பண்ண முடியும் இல்லையா? அப்படி தெரிஞ்சாதான் அவன் அந்த காரியத்தை செய்வான். அவன் செய்கிற காரியத்தை இந்த வித்வித்சுவாக இருக்கக்கூடிய பாலன் பார்ப்பான், பார்க்க முடியும். பார்த்தாக்க சரின்னு கிரமமாக இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும், காமானேன்னு சொன்னால் இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே இடத்துல அவள் 2 பேரும் அந்த பாஷை தெரிஞ்சவா, விருத்தாள் தான். ஆனால் அந்த விருத்தர்கள் ஏதோ ஊர்வம்பு பேசின்னு இருக்கான்னு வச்சுப்போம். அந்த ஊரில் அப்படி நடந்தது இப்படி நடந்தது ஏதோ விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கான். இவனும் பேசுவான் அவனும் பேசுவான். இவனுக்கு ஏதாவது புரியுமோ? இந்த பாலனுக்கு ஒரு அடையாளமும் இல்லை. அவள் என்ன புரிஞ்சுட்டாங்கிறது ஏதோ பேசுகிறான், காதில் வருதே தவிர இந்த பேசினதுனால எதிராளி என்ன புரிஞ்சுட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளமும் இல்லாத காரணத்தினால அப்படி பேசுகிறத பல தடவை கேட்டாலும் இவனுக்கு ஒன்றும் பாஷை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமே இல்லை. அப்போ என்ன ஆகுது, முதல்ல அந்த பாஷையில் உள்ள பதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய விவகாரம்னா பேச்சு, அது எப்படி இருக்கக்கூடிய பேச்சாக இருக்குதுன்னு சொன்னால், இதை செய்யு காரியபரமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களை கேட்டுத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பதார்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. காரியம் இல்லாமல் வெறும் அவள் பேசிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஆக பிராதமிகா சக்தி கிரகான்னு சொல்லுவாள். முதல்ல பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது 2 பேர் பேசிக்கிறதுல காரியபரமான வாக்கியத்தை வச்சுட்டு தான் இவன் பதார்த்தம் தெரிஞ்சுக்கும்படியாக இருக்கிறதுனாலே காரியபரமான வாக்கியம்தான் நமக்கு பிரமாணம். எப்பேற்பட்ட அர்த்தத்தில் அப்போ சக்தி கிரகங்கிறது வருதோ, வாச்சியவாச்சக பாவ சம்பந்தம் தெரிஞ்சதோ, அதே மாதிரி தானே பிற்பாடு அவன் தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவன் எப்படி புரிஞ்சுக்கிறானா அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும்னு அவன் புரிஞ்சுக்கிறான். காமானேன்னு அவங்ககிட்ட சொன்னான், கேட்டுவிட்டு அவன் என்ன புரிஞ்சுட்டான், கொண்டு வரணும்னு புரிஞ்சுட்டானா, இனிமேல் என்கிட்ட சொன்னால் நானும் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே இவன் பாலன் புரிஞ்சுக்கிறான். ஆக காரியம் இதம் காரியங்கிற அர்த்தத்தை தானே அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியானால் இந்த மாதிரி வாக்கியத்தில் நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கணும், அப்படி தானே அர்த்தம் வரும். ஆகையாலே எதையாவது அதாவது விதிபரமாக ஒரு காரியம் இருக்குமோ, இதே மாதிரி நிஷேதபரம் கூட சொல்லலாம். அவன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான், ஏதோ காரியம் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் சொல்கிறான் பண்ணாதே அப்படிங்கிறான், இந்த காரியத்தை செய்யாதே டக்குன்னு நிறுத்திடுறான். அப்படியானால் உடனே இவன் கண்டுபிடிச்சிடுவான், என்ன ஆச்சு இத்தனை நாள் பண்ணிகிட்டே இருந்தான், இவன் வந்து நிறுத்திவிட்டானே, இவன் சொன்ன உடனே நிறுத்திட்டானே அப்படின்னா அவன் சொன்னதுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிற காரியத்தை நிறுத்தணும்னு அர்த்தம் அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான்னு இவன் ஊகிக்க முடியும். இதே மாதிரி பிரக்கிரியெல்லாம் இருக்குது இதில். இப்படி புரிஞ்சுட்டு அதுவும் காரியபரம்னு வச்சு விடலாம். விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் இந்த 2 வாக்கியம்தான் நியாயமாக இவனுக்கு புரியக்கூடிய வாக்கியம். ஆக சாப்தபோதத்தை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியம்னு சொன்னால் அது ஒன்றா விதி வாக்கியமாக இருக்கணும், இல்லை நிஷேத வாக்கியமாக இருக்கணும். காரியபரம் அப்படின்னு சொல்லுவா, அந்த வாக்கியம்தான் பிரமாணம் ஆகும். சரி, இப்போ பிரம்மா வேதாந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. அது பிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லி தருது. ஏதாவது பண்ண சொல்கிறதோன்னு கேட்டால் ஒன்றும் பண்ண சொல்ல, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்கிறது. இது காரியபரமான வாக்கியமாகுமோ? சத்தியம் ஞானம் பிரம்மா என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு அப்படின்னு கேட்டால் ஏதாவது பண்ண சொல்கிறதோ ஒன்றும் சொல்லலை. அப்போ என்ன இது வாக்கியத்தை பிரமாணம்னு சொல்ல முடியுமா? ஆக முதல்ல சப்த பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது காரியபரமான வாக்கியத்திலே தான் இவனுக்கு சக்தி கிரகம், அதில் தான் சாப்தபோதம் வரதை இவன் கண்டுபிடிக்கிறான்.
ஆக சாப்தபோதம் எல்லாமே காரியபரமாக இருக்கணும் அப்படிங்கிற நியமம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தால் ஒரு காரியத்தை போதிக்காத சப்தம் அது எப்படி பிரமாணமாக ஆக முடியும்? ஆக வேதாந்த வாக்கியமானது பிரம்ம பிரமாணம்னு சொல்கிறது சரியில்லை. ஏன்னா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை பிரம்மத்தில், அதனால் காரியபரம் இல்லை, அதனால் பிரமாணமாகாதுன்னு ஆக்ஷேபம். நான் கொஞ்சம் 2-3 வரியை வாசிக்கிறேன். ததாஹி விவகாரஷ்ட காரியைக கோச்சரா. காரிய விஷயத்தில் தான் விவகாரங்கிற சப்தத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை. விவகாரம்னா சாதாரணமான பேச்சு கூட விவகாரம் தான், சப்த பிரயோகம் மாத்திரம் விவகாரா. ஆனால் இவன் அர்த்தத்தை பதபதார்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய விவகாரம்னு சொன்னால் அது காரிய விஷயமா இருந்தால் தான் முடியும், வெறும் பேசிகிட்டு இருந்தால் முடியாது. ததாஹி காமானய காம்பதான இது விருத்தவாக்கிய ஸ்ரவண சமனந்தரம் பிரவர்த்தமானம் பிரயோஜ்ய விருத்தம் அவகமிய பார்ஷ்வஸ்தா வ்யுத்பித்சு ஏவம் அவதாரயதி சர்வதா அயம் காரியாவகதி சமனந்தரமேவ பிரவர்த்ததே. நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு இந்த வாக்கியத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பிரவர்த்திக்கிறான். ஏன்னா நான் ஒரு காரியத்தை பண்ணோன்னு சொன்னாலும் பண்ணணுங்கிற எண்ணம் வந்தால் தான் பிரவர்த்திக்கிறேன், இல்லாட்டா பண்ணுறதில்லை. அதே மாதிரி அவனுக்கு வருது. அந்த எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த வாக்கியத்தை கேட்டு தான் வந்தது அப்படின்னா அவன் அதை புரிஞ்சுக்கிறான். சாச்ச காரியாவகதி ஏதஸ்மாதேவ வாக்கியாத் சமுத்பன்னா அந்யதா கதமஸ்ய ஏதத் வாக்கிய ஸ்ரவண சமனந்தரம் பிரவருத்தி இது. அதுக்கப்புறம் புனர்கவானேன பந்தன தர்சனாத்து காரிய விசேஷன் நிச்சினோத்தி. அவன் கவானேனம் பண்ணுறான், ஒரு இடத்துல பதானுங்கிறான், உடனே மாட்டை கட்டி விடுறான். இந்த மாதிரி பல காரியங்கள் செய்கிறத பார்த்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். ததேவம் காரியார்த்தத்வாத் வ்யுத்பத்தேஹே ந சித்தே பிரம்மணி சப்தஸ்ய பிராமாண்யம். இது முதல் ஆக்ஷேபம். பிரம்மம் காரியம் இல்லை, பண்ணுறதுக்கு காரியம் ஒன்றும் இல்லாததுனாலே இந்த வேதாந்த வாக்கியத்தை பிரம்ம பிரமாணம்னு எடுத்துக்க முடியாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பிரம்மம் எந்த பிரமாணத்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலாக தானே சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார் சாஸ்திர பிரமாணம் வேதாந்த வாக்கியத்தினால தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னார். நான் ஒன்று கேட்குறேன், இந்த வெள்ளம் திதிக்கும் இல்லையா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? கண்ணால் பார்த்தா தெரியும் பாரு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது, வரணும் வாயில் போட்டு பாருன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த ரசனேந்திரியத்தினால தான் அந்த வெள்ளத்தினுடைய ரசத்தை நான் பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியும். அப்போ அதுதான் பிரமாணம். இது இல்லாமல் நீ வெள்ளம் திதுப்பு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆக இப்போ அந்த மாதுரியத்தை, குணத்தினுடைய மாதுரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது பிரமாணம்னு கேட்டால் அவர் வாக்கியம் பிரமாணம்னு சொல்லக்கூடாது, வாயில் போட்டு பாரு ரசனேந்திரியம் பிரமாணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ எது முதல்ல அதனுடைய அனுபவத்தை தெரிவிக்க முடியுமோ அதுதான் அதுக்கு பிரமாணம்னு சொல்லணும். ஆனால் அப்படி இருக்கிறச்சே பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய முதல் பிரமாணமாக வேதாந்த வாக்கியம் அமைஞ்சதுன்னு சொன்னால் நான் அதை பிரம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை எனக்கு வேறு விதமாகவே பிரம்மத்தெல்லாம் தெரியும், வேதாந்த வாக்கியமும் அதைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இதை நான் பிரமாணம்னு சொல்ல முடியாது. வெள்ளம் திரிக்கிறதுங்கிறது என் அனுபவத்தினால எனக்கு தெரிஞ்ச பிறகு அவன் சொல்கிறான் வெள்ளம் திரிக்கிறதுன்னு சொன்னான், எனக்கு புரியுறதா இல்லையா? புரியுறது. ஆனால் இதை நான் அனுவாதம்னு சொல்வேனே தவிர இது எனக்கு முன்னாடியே தெரியும்பா அப்படின்னு சொல்வேனே தவிர இது பிரமாணம், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம். தெரியாத நிலையில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரமாணத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதுதான் முதல் பிரமாணம். அப்படி வேதாந்தத்தை எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அனுமான பிரமாணத்தால் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். கிஞ்ச காரிய விசேஷாத் ஜகதா விசேஷத்வாத் ஜகதா கர்த்திரு விசேஷஸ்ய பிரம்மணः அனுமானாதபி சித்தேஹே கதம் அஸ்மின் அப்பிராப்த விஷயானாம் வேதாந்த வாக்கியானாம் பிராமாண்யம். வேதாந்த வாக்கியம் பிரமாணமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த விஷயம் அப்பிராப்தமாக இருக்கணும், அதாவது வேறு பிரமாணத்தால் தெரியாததாக இருக்கணும். ஆனால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா காரியங்களுக்கும் ஒரு கர்த்தா தேவைப்படுறது, காரணம் இல்லாமல் காரியம் வராது. அப்போ கட்டாதிகளுக்கு எப்படி ஒரு கர்த்தா தேவையோ அவன் பண்ணாதான் கட்டம் உருவாகும்.
அதே மாதிரி இந்த ஜெகத்தும் காரியமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஆள் வேணும், கர்த்தா. அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன்னு நம்ம சொல்கிறோம். இது யாராவது சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. இவனே லோகத்தில் உள்ள வியாப்தியை வச்சுட்டு அனுமான பிரமாணத்தால் தெரிஞ்சுக்க முடியும். ஆக வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பரமேஸ்வரனை இவன் அனுமானத்தால் தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கும்போது வேதாந்தம் தான் அந்த பரமேஸ்வரனை சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் பிரமாணம் அப்படின்னு என்னமா சொல்ல முடியும்? ஆக சொல்ல முடியாது, நீ சொன்னது தப்பு, பிரமாணம்னு சொல்லப்படாது. இது ஒன்று. அப்புறம் இன்னும் ஒன்றும் சொல்லலாம். இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் இப்போ சித்த முன்னாடி விற்பத்தி காரியபர வாக்கியத்தில் தான் விற்பத்தின்னு சொன்னேன் இல்லையா? அந்த விதத்தில் பார்த்தேன்னா ஏதாவது விதிபரமாக இருக்கணும், அப்போ தான் பிரமாணமாக முடியும். அப்படி சொல்கிறச்ச இது எதையோ விதானம் பண்ணுறது, உபாசனையை விதானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுப்போம். இதை வேதாந்த வாக்கியங்கள்லாம் விதிக்கிறதுன்னு சொல்லுவோம். வேதாந்த வாக்கியம் விதிபரம், விதியில் தாத்பரியம் கொண்டதுன்னு சொல்லிட்டா அப்போது பிரம்மணி பிரமாணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வாக்கிய பிரமாணத்துடைய ஸ்வரூபம் சொன்னேன். அதில் என்னென்ன பதம் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் அந்த பிரமாணம் சொல்ல முடியாது. கண்ணால் பார்க்குற மாதிரி இல்லை. எதில் தாத்பரியமோ அந்த அம்சத்தில் தான் அந்த சப்தத்தை பிரமாணம்னு ஏற்றுக்க முடியும். விதியில், உபாசனா விதியில் தான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான், அதுக்கு அந்த சப்தத்தை பிரமாணம்னு சொல்லாமே தவிர பிரம்மணி பிரமாணம்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆக சாஸ்திரயோனித்துவாத்துன்னு சொல்லி பிரம்மத்து ஸ்வரூபத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் சொன்னியே கிடையாது. அது உபாசனைன்னா விதிக்கிறது, உபாசனையில் தான் அதுக்கு தாத்பரியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ என்ன ஆகும்? பிரம்ம பிராமாண்யம் போச்சு வேதாந்தத்துக்கு. இப்படி ஆக்ஷேபம் வந்தது. அப்போ கேட்கலாம், உபாசனா இருந்துட்டு போட்டான், உபாசனா விதியும் இருக்குது, பிரம்மத்தையும் போதிக்கிறது, ரெண்டும் பண்ணட்டுமே அந்த வேலை, ரெண்டு வேலையை செய்யட்டுமே அந்த பிரமாணம்னு கேட்டால் இது தான் வாக்கியபேதம்னு சொல்லி மீமாம்சக்கால் அது தோஷம்னு சொல்லிடுவா. உபயபரத்துவ வாக்கியபேதஸ்யா, அது பிரம்மத்தையும் சொல்லி கொடுக்கறது, அதனுடைய உபாசனையும் விதிக்கிறது. ஒரு வாக்கியம் ரெண்டு காரியத்தை பண்ணுறது முடியவே முடியாது. ஒரு வாக்கியத்தினால ரெண்டு காரியம் பண்ண முடியாது. ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம்தான் இருக்கலாம். அப்படி அத்தः வேதாந்த வாக்கியானாம் ந பிரம்மபோதகத்துவம் யுக்தம். அதான் நீ சொல்லிட்ட, அது தப்பு. வேதாந்த வாக்கியம் பிரம்மத்தை போதிக்கிறதுங்கிறது சரியில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்போ சித்தாந்தத்துக்கு வருவோம். யுக்தமிதி சித்தாந்தः